இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்ணா நான் கூட யோசிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் யோசிச்சிருந்தா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள ஆரம்பிச்சு ஹெச்பிவி வேக்சின் வரைக்கும் எவ்வளவு நுட்பமா குழந்தைகளுக்காகவும் மகளிருக்காகவும் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பெருசா எதிர்பார்த்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து புஷ்வானா போயிருச்சு. இது வந்து ஒரு விளம்பர பட்ஜெட். நீங்கள் திரையுலகத்தை விட்டு வெளியில வந்துட்டு அரசியல் செய்ய வந்துட்டீங்கன்றதை நினைவு கூறுறோம். இன்னும் வந்து பஞ்ச் டயலாக் பேசுறோம், ரைமிங்கா டைமிங்கா பேசுறோம் அப்படின்னாலாம் வேலைக்காகாது. முதல் முறையா நம்மளுடைய வரலாற்றிலே வந்து நேத்து வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. இது ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம். விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிக்காரங்கன்னு சொல்லிக்கூடிய ஆட்கள் விமர்சனம் வைக்கிறதுக்காக பட்ஜெட் பார்த்துட்டு வராங்களே தவிர்த்து பட்ஜெட்டை முதல்ல முழுசா படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் விமர்சிக்கலாம். எங்கள் மாநிலம் மட்டும் கடன் வாங்கல. நீங்க சொல்லக்கூடிய சோகால் குஜராத் மாடல் குஜராத்தும் கடன் வாங்கி தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த டிராஃப்டா இருக்கட்டும், இல்ல என்ன வகையான ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம புரியாத தேவ பாஷையில தான் இருக்கும். ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா பட்ஜெட்டை கூட மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்டுற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்டா இருக்கிறதா நான் நம்புறேன். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் பிரிவின் துணை செயலாளர் திரு பத்மபிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பரபரப்பா இன்னைக்கு 2025-26க்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். எப்படி பாக்குறீங்க? எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது வெறும் வாக்கியம் இல்லை, அது நடைமுறையிலையும் இந்த ஆட்சி செய்யுது அப்படின்றதுக்கான ஒரு பட்ஜெட். குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரை, ஆண் பெண் இருவர் மட்டும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவர், எல்லா மதங்களையும் உள்ளடக்கிய எல்லா துறையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டா இன்னைக்கு வெளிவந்திருக்கு. பெருசா எதிர்பார்த்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து புஷ்வானா போயிருச்சு. அதாவது எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு விளம்பர பட்ஜெட், இது வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. இதே விமர்சனம் தான் காலை உணவு திட்டம் வரும்போதும், கட்டணமில்லா பேருந்து வரும்போதும், குறிப்பா மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்றது நீங்க அறிவிச்சிட்டீங்க, கஜானால ஒண்ணு இல்லைன்னு எங்களுக்கே தெரியும், ஏன்னா நாங்க தான் காலி பண்ணிட்டு போனோம், அதனால நீங்க வந்து ஒன்றும் கொடுக்க முடியாது, என்னதான் பண்றீங்கன்னு பார்ப்போம்னு ஏளனமா சிரிச்ச கூட்டத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சொன்னதையும் தாண்டி சொல்லாத திட்டமான புதுமை பெண் திட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டினது மட்டும் இல்லாம, தமிழகத்துக்கான திட்டமா மட்டும் இல்லாம, அண்டை மாநிலங்கள் இல்லாம வெளிநாடுகள் இருக்கவங்க கூட நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் இந்த திட்டங்களை அங்க வந்து அமல்படுத்துற அளவுக்கு திராவிடன் மாடல் ஆட்சி ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பட்ஜெட்னு ஒன்று வருது. ஆப்வியஸ்லி எதிர்கட்சியோடைய தார்மீகமான முதல் பொறுப்பு அப்படின்றது கண்டிப்பா விமர்சனம் வைக்கிறது தான். ஸோ ஹெல்தியான விமர்சனமா இருந்தால் அதுக்கேற்றது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இது வந்து ஹெல்தி இல்லாத ஒரு விமர்சனமா தான் பார்க்கப்படுது. ஏதோ வைக்கணுமே அப்படின்னு வச்சுட்டு போன மாதிரி தான் தெரியுது. வெற்று காகிதத்தில் பட்டம் பாசாங்கு வெளியே இந்த பட்ஜெட் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. நீங்கள் திரையுலகத்தை விட்டு வெளியில வந்துட்டு அரசியல் செய்ய வந்துட்டீங்கன்றதை நினைவு கூறுறோம். இன்னும் வந்து பஞ்ச் டயலாக் பேசுறோம், ரைமிங்கா டைமிங்கா பேசுறோம் அப்படின்னாலாம் வேலைக்காகாது. நான் சொன்ன மாதிரி எல்லா தரப்பினரையும் கவர் பண்ணிட்டு ஒரு பட்ஜெட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை மேல் மட்டத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாம தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் முன்மாதிரியான மாநிலமா வர்றதுக்கான ஸ்கூல் எஜுகேஷன்ல ஆரம்பிச்சு காலேஜ்ல இருந்து ஹாஸ்பிட்டாலிட்டியில இருந்து எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பட்ஜெட். உதாரணத்துக்கு 14 வயசு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஹெச்பிவி வேக்சின் போடுற வரைக்கும் ஒரு பட்ஜெட்ல வந்து உள்ள நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு நுட்பமா யோசிச்சு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம குழந்தைகள் கல்வியுடன் சேர்த்து ஆரோக்கியத்துடன் இங்க வரணும் அப்படின்றதுக்காக ஒரு முதல்வரும் ஒரு தலைமையும் ஒரு ஆட்சி இப்படி நினைச்சிருந்தா பட்ஜெட்டை எத்தனை பேர் முழுசா படிச்சிருப்பாங்கன்னு கூட தெரியாது. இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிக்காரங்கன்னு சொல்லிக்கூடிய ஆட்கள் முதல்ல எதிர்கட்சி யாருன்றதுக்கே அவங்களுக்குள்ள டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில முதல்ல பட்ஜெட்டை முழுசா படிச்சுட்டாங்கன்னு கேட்டா இல்ல, ஒரு வந்துச்சா இதை வச்சு விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறதுக்காக பட்ஜெட் பார்த்துட்டு வராங்களே தவிர்த்து பட்ஜெட்டை முதல்ல முழுசா படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் விமர்சிக்கலாம். இந்த ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகள ஆட்சியில 57,000 பேருக்கு நீங்க வந்து அரசு வேலை கொடுத்துருக்கீங்க. ஆனா தேர்தலுக்கு நான் 9 மாதம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி நீங்க 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. எல்லா துறைகளும் வந்து விரிவாக்கம் அடைந்துகிட்டே இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உள்ள கொண்டு வரும், வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய வந்து உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ பிரைவேட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரெண்டுமே வந்து ஆட்சிக்குள்ள கண்டிப்பா எல்லா இளைஞர்களையும் பணியமர்த்திட்டு போகணும்னு சொல்லிட்டு அவசர காலகட்டமா வந்து நிறைய விஷயம் வந்து போர்ப்படையில செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில திரு மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது இளைஞர்களுக்கு இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வேலை கொடுப்போம் சொல்லி 10 ஆண்டுகள் முடிய போகுது. அந்த வருடத்துல ஒரே இளைஞர்கள் கூட அவங்க வேலை வாய்ப்பு தரல. பட்
நம்ம இங்க கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார் எல்லா துறையிலயும் வந்து வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நீங்க நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல. நாங்க கொடுக்குற வரி பணத்துக்கு திருப்பி எங்க வரி பணத்தை கொடுக்கறதுக்கே உங்ககிட்ட நான் போர் செய்ய வேண்டியது இருக்கு. தமிழ்நாடுன்றது தனி நாடுன்ற லெவலுக்கு இன்னைக்கு தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரிசோர்ஸும் மனித வளமும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கல்வியிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம மாநிலத்தை மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணாம மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ற அளவுக்கு கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் விமன் ஒர்க் ஃபோர்ஸ்லயும் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்னும் ஆக்கியபைடா வச்சுட்டு நம்ம மாநிலத்தவர்களுக்கு மட்டும் இல்லாம அண்டை மாநிலத்தவர் நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்குமான மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புல இருந்து மற்ற எல்லா விஷயமும் நம்ம கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பா இயக்கிட்டு இருக்குன்றதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில வந்து கடன் சதவீதம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்களே. இல்ல இது வந்து புள்ளி விவரத்தோட அந்த துறை சார்ந்த நிபுணர்களே வந்து கடன் வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் மேப் வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 29.34 வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்றது வந்து இருக்குன்னா நம்ம 26 தான் நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி இருந்த ஆட்சி வாங்கின கடன் மட்டும் இல்லாம இப்ப நம்ம திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான விஷயங்களையும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடன் சுமை அப்படின்றது வந்து தமிழ்நாடு மேல அதிகரிக்காம நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆஃப்டர் இந்த திட்டங்கள்லாம் நம்ம அமல்படுத்தின பிறகு கூட. ஸோ சொன்ன திட்டங்கள் தாண்டி சொல்லாத திட்டங்கள், இது இல்லாம வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு பல சவால்களை சந்திச்சு வந்த பிறகும் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தராம இருந்த போதும் நம்ம வந்து இவ்வளவு பெரிய விஷயம்லாம் தாண்டிட்டு இங்க ஒரு ஆட்சி நிக்குது அப்படின்னா இதுவே வந்து போற்றுதலுக்குரிய ஒரு ஆட்சி. பட் மக்களுக்கிட்ட வந்து இதை மதை மாற்ற விதமா நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி இந்த ஆட்சியை வந்து பின்தள்ளுற விஷயம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. பட் பயனாளிகளுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாளும் அரசு இந்த மக்களோட பயணிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ கஜானா காலி பண்ணி கொரோனா காலகட்டத்துல பதவி ஏற்று நிதிக்காக இன்னமும் போராடி, மாநிலத்துக்காக மொழிக்காக இன்னும் போராடி கொண்டு மக்களுக்கும் ஒரு நல்லாட்சியை முதல்வர் அவர்கள் தந்துட்டு இருக்காரு. ஸோ விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நல்லாவா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கடன் வந்து இன்னும் நம்ம அதிகரிக்கல. கடன் வாங்கிதான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்னும் சொல்றோம் உலக நாடுகள் வந்து வேர்ல்ட் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் நிறைய விஷயம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்பிஐ ரூலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பெருசா எதுவுமே கடன் வாங்கல, இருக்கக்கூடியதை சரிசமமா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இல்ல. இப்ப இலவச திட்டங்களை அறிவிச்சுட்டு அதன் மூலமா இப்ப கடன் வாங்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியை கடந்த 4 வருஷத்துல கிட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. இது முழுக்க முழுக்க இலவச திட்டங்களுக்காண்டி, அதாவது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதுக்காண்டி இந்த கடன் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரியிற பாணியில சொல்லணும் அப்படின்னா இது எதுவுமே கடன் கிடையாது. இப்போ இந்த சிஸ்டம் வந்து சீரா ரன் ஆகுறதுக்கு வி நீட் மணி இன்சைட். ஸோ அதை பம்ப் பண்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபண்ட் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டும் நமக்கு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தார்மீகமா கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2200 கோடியை இன்னைக்கு தராத நிலைமையில நீ தரலனாலும் பரவாயில்ல, 10,000 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்களுடைய உரிமை விட்டு தர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2200 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டு அவங்க தராதனால நம்ம ஃபண்டை நம்மளே இப்போ யூஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2152 கோடியை நாங்களே எங்க பிள்ளைகளோட கல்வி கொடுத்துட்டோம், உங்க காசு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம வெளியில இருந்து ஃபண்ட் வரணும், வராத ஃபண்டும் வரல, இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கடன் வாங்கி நம்ம ஒன்றும் எதுவும் தூக்கிட்டு போகல வீட்டுக்கு, மாறா குழந்தைங்க மேலேயும் பெண்கள் மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு 10,000 மகளிர் சுய உதவி குழு வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், புதுசா வந்து கொண்டு வர போறோம். 1 லட்சம் விமன் ஆண்டர்பிரினர்ஸை கொண்டு வரதுக்கான பட்ஜெட்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் கோயிங் கிட்ஸ் மேல எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய பணத்தை குழந்தைகள் மேலேயும் மகளிர் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னையில இருந்து இன்னொரு 5-10 வருஷத்துல ஆல்ரெடி வந்து விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியா முழுக்க வந்து மகளிரோடைய பங்களிப்புல தமிழ்நாடு டாப் 1ல இருக்கு, டாப் ரேங்கிங்ல இருக்கும் நம்ம ஆல்ரெடி. ஸோ கல்வியிலையும் சரி நம்ம வேலை வாய்ப்புலையும் சரி ஆண்களுக்கு நிகராக பெண்களை கொண்டு வரதுல தமிழ்நாடு வந்து மேலே இருக்கு. அப்படின்னா ஆல்ரெடி படிச்சவங்களே அங்கே இருக்காங்க. இது பத்தாதுன்னு இன்னும் 5 வருஷம் கழிச்சு இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் லெவல் போக போறாங்க. பட்ஜெட் படிக்கும்போது எங்களுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னாங்க, இந்த புதுமை பெண் திட்டம் மூலியமாகவும் இந்த காலை உணவு திட்டம் மற்ற திட்டங்கள் மூலியமாகவும் மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண் பிள்ளைகள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்ற ரேஷியோ வந்து 19% இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த தோழி விடுதி திட்டம் இப்போ இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் டபுள் த டைம் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 20 தோழி விடுதி திட்டம் வரப்போகுது. நீ உன்னை படிக்க வைக்கிறோம், படிச்சு முடிச்சு வேலைக்கு போக வைக்கிறோம், வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு நல்ல சூழலை கிரியேட் பண்றோம். தமிழ்நாடு இந்த திட்டங்களை இன்னொரு 5-10 இயர்ஸ் கண்டினியூஸா கொண்டு போனா ஆண்களோட ஒரு படி மேல பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய விஷயம் அதிகமாகும். அப்ப அதிகமா நாங்க டாக்ஸ் கட்டுவோம், அதிகமா எங்க மாநிலத்துக்கு பங்களிப்பு கொடுப்போம். ஸோ இன்னைக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க, மகளிரை வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை கிரியேட் பண்றாங்க. இது தமிழ்நாடு மேல கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து இது கடன் கிடையாது, ஃபியூச்சருக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்ப இந்த இன்னைக்கு கொடுத்த அந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திரு வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து 10 லட்சம் கோடியா கடனா உயர்த்தினதுதான் திமுகவுடைய சாதனை அப்படிங்கிறாங்களே.
எங்க தமிழ்நாடு மட்டும், எங்கள் மாநிலம் மட்டும் கடன் வாங்கல. நீங்க சொல்லக்கூடிய சோகால் குஜராத் மாடல், குஜராத்தும் கடன் வாங்கி தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு பேர் கடன் கிடையாது. நாங்க உங்ககிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கோம், வேணும்ன்றப்போ அதை நாங்க வாங்கிக்கிறோம். ஆர்பிஐ ரூல்ஸ் தாண்டி எந்த ஸ்டேட்டும் வந்து கடன் எக்ஸ்ட்ரா வாங்கவே முடியாது. எந்த மாநிலமும் இந்த ரூல்ஸை மீற முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் 29.34 அதை தாண்டி நம்ம கடன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கல. 26லயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த வகையில வந்து நம்ம இத்தனை 1000 கோடி கடன் வாங்கியிருக்கோன்றத வாய்க்கூசம் அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. எல்லா மாநிலமும் வந்து அந்த பணத்தை பெற்றுதான் வந்து அவங்கவுங்க மாநிலத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் கடனே வாங்காம கம்ப்ளீட்டா அவங்களோட இதுல ரன் பண்றாங்கன்னு கேட்டா முடியாது. ஏன்னா நம்ம வாங்குற வரி பணத்துல நமக்கான பெர்சன்டேஜ் கம்மி. நம்ம அதிகமா கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான். நம்ம கொடுக்குற ₹1 வரி பணத்துக்கு வெறும் 29 பைசா தான் நமக்கு நம்ம பணத்தை ரிட்டர்ன் பண்றாங்க. பேலன்ஸ்க்கு எல்லா காசும் நீங்க தானே வச்சிருக்கீங்க, மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறீங்களா? ஒருவேளை முதல்வர் சொன்ன மாதிரி நாங்க டாக்ஸை நீ கட்ட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு தனிநாடா நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. ஆனா அதை நம்ம செய்ய போறது கிடையாது. ஸோ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாதிரியான அங்க ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஆள்களுக்கு ஒன்னே ஒரு ரிக்வஸ்ட் தான் கேட்கிறோம். எங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, பட் செய்யறோம்னு சொன்ன விஷயத்தையாவது செஞ்சு முடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். 9 வருஷம் ஆச்சு, அந்த ஒத்த கல்லு இன்னும் அங்கேயே தான் இருக்கு. எய்ம்ஸ் கட்டிடம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அந்த வகையில நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயத்தை இன்னும் செய்யல. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த 15 லட்ச ரூபாய் இன்னும் யார் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கான இந்த ரயில்வேஸ்க்கு ஒதுக்க வேண்டிய காசு இன்னும் ஒதுக்கவே இல்லை. இது இல்லாம இந்த ஒத்தக்கல் மேட்ரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. பட் உங்களை குறை சொல்லாம இருக்கிறத வச்சு நாங்க எவ்வளவு தூரம் நல்லா சஃபிஷியண்டா ரன் பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு இந்த டிராவிடியன் மாடல் கவர்மெண்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பக்கம் டாஸ்மார்க் வருமானம் உயர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் கடன் உயர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது வருவாய்க்கான தேவையை நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி உருவாக்க போறீங்கன்னு கேக்குறாங்கல்ல. வருவாய்க்கான தேவை என்னன்னா எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்லயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெக்ஸ்டைல் டு ஸ்டீல் வரைக்கும் எல்லாத்துலேயுமே முன்மாதிரி மாநிலமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. எல்லா செக்டார்லையும் நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்தியாவில் நீங்கள் என்ன வகையான இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வகையான தொழில் ரிலேட்டடான விஷயமா எடுத்தாலும் சரி, டாப் 5ல டெஃபினட்டாக வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி இருக்கு. நம்ம டாப் 1 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். பட் இப்போ கவர்மெண்டோடைய கரண்ட் ஃபோக்கஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரீஸ் வருவாயை ஈற்றுறது ஒரு பக்கமா இருந்தாலும் குழந்தைகளுக்கான கல்வியை வந்து நம்ம அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். விமன் எம்பவர்மெண்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். சுயதொழில அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அதுக்கான நெருக்கடி ஒன்று உருவாகி இருக்கு. ஏன்னா நம்ம மொழிக்காகவும் நம்ம மாநிலத்துக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நம்மளுடைய ஐடென்டிட்டியில் நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. அப்போ தற்சார்பு சார்ந்த மாநிலமா தமிழ்நாடு மாத்துறதுக்கான முயற்சியை இன்னைக்கு நம்ம முதல்வர் வந்து கையில் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு 10 ஆண்டு கழிச்சு தமிழ்நாடு அப்படின்றது கல்வியிலையும் மருத்துவத்திலையும் சுகாதாரத்திலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதார பங்கீட்டுலையும் எல்லாத்துலேயுமே டாப் நம்ம 1 வரதுக்கான எல்லா சூழலும் இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எதுவுமே பண்ணல, இல்லை பண்ணாம சும்மா உட்காந்துருக்கோம், கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அப்பட்டமான போய். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கீம்ஸ்லையும் இன்னொரு 5-10 இயர்ஸ்ல அதோட டிஃபரன்ஸ் என்னன்றது தெரியும். காமராஜர்னு ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரீ மீல் வந்து கொண்டு வரல அப்படின்னா அது சத்து உணவு திட்டமா மாற்றப்படலாம். இன்னைக்கு அது காலை உணவு திட்டம் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காது. லீடர்ஸ் இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்ததுனால தான் பிரிட்டிஷர்ஸ் நம்மளை விட்டுட்டு போகும்போது ஒரே மாநிலமா தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு மற்ற எல்லா மாநிலத்தை விட தெற்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுல தமிழ்நாடு பெட்டரா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளோட பாலிசி மேக்கிங், நம்மளோட லீடர்ஸ் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுனால நடந்துச்சு. ஒருவேளை இந்த பணத்தை ஏன்ப்பா அதுக்கு கொடுத்துட்டு இருக்க, பேசாம இதே பண்ணுப்பான்னு மற்ற மாநிலங்கள் தான் நம்மளும் செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளும் வந்து அவங்க பானிபூரி இங்க விற்க வந்த மாதிரி நம்ம வந்து வடையை விற்கிறதுக்கு அங்க போயிருந்திருப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஆயிருக்குமே தவிர்த்து நம்ம முன்னேறி இருக்க மாட்டோம். ஸோ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கடன் வாங்குறதுல ஏமாத்துறது இல்ல. வி ஆர் இன்வெஸ்டிங் ஆன் ஃபியூச்சர், தட் இஸ் ஆன் சில்ட்ரன் அண்ட் விமன். இப்போ 2025 பட்ஜெட் வந்து பெருசாக வரப்போது, ஏதோ புதுசாக அறிவிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்இடிலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 536 இடத்துல போட்டிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏதோ புதுசாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் இது வெற்றி விளம்பரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிலாம் நீ சொல்கிறாங்க. இது தேவைதானா இப்போ எல்இடிலாம் போட்டு? ஏன்னா எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் வந்து சரியான ஒரு இதை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ரீச் ஆக போகுது, எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு கேட்குறாங்களே. இது இன்னும் சரியான கண்ணோட்டத்தில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தேவையில்லாமல் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. காரணம், முதல் முறையா வந்து பெண் பிள்ளைங்களை படிக்க வெளியில வாங்கன்னு சொல்லும் போதும், இல்ல சுயதொழில் தாண்டி சில விஷயங்கள் கல்வின்றது ஒன்று முக்கியமா வேணும் அப்படின்றது சொல்லும் போதும் பெரிய எதிர்ப்பு இருந்தது. சில வகையான சிந்தனைகளை முன்வைக்கும் போது பல வகையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. பட் அதில் நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கலாம் இன்னைக்கு நம்ம யாரா இருந்திருக்க மாட்டோம். இப்போ வந்து பட்ஜெட்டை ஒரு கவர்மெண்ட் வந்து வெளியில எல்இடி ஸ்கிரீன் போட்டு ஓப்பனா மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரண்டா காட்டுற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. முதல் முறையா நம்மளுடைய வரலாற்றிலே வந்து நேத்து வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. இது வரைக்கும் இந்த ஆட்சியில என்ன நிகழ்ந்திருக்கு, when compared to the central government, ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதுக்கான ஆய்வறிக்கை நேத்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்னைக்கு நம்ம பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் கிட்ட வெளிப்படையா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, என்ன செய்ய இருக்கு அப்படின்றத ஓப்பனா மக்கள் முன்னாடி நம்ம வந்து டிராஃப்டாவும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்இடி ஸ்கிரீன் மூலியமாவும் காட்டுறோம்.
ஒரு வேளை இந்த எல்இடி ஸ்கிரீன் வந்து கிரிக்கெட் மேட்ச்க்காக வச்சிருந்தோம்னா இன்னும் பெரிய கூட்டம் கூடி இருக்கும். ஆனா மக்களுக்கும் அரசியல் புரியணும், மக்களுக்கும் அரசு என்ன செய்யுதுன்னு தெரியணும்னு நினைச்சதுனால தான், ஒரு தலைவர் நினைச்சதுனால தான் இன்னைக்கு ஓப்பனா எல்இடி ஸ்கிரீன் போட்டு நம்ம பட்ஜெட் வந்து காட்டுற அளவுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் இந்தியாவை ப்ரமோட் பண்றோன்ற பேர்ல மோடி அரசு அவர்கள் முதியவர்கள் கொடுக்க வேண்டிய பென்ஷன்லயும் மற்ற விஷயத்திலையும் கை வச்சு நாடு முழுக்க டிஜிட்டல் இந்தியாவை ப்ரமோட் பண்றன்ற பேர்ல பிஜேபியும் தன்னுடைய செல்ஃப் ப்ரமோஷனுக்கும் யூஸ் பண்ணி பல ஆயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாநிலங்களும் அந்த கேள்வி கேட்டிருக்கு, ஆனா அதுக்கு பதில் சொல்லல. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டை வெளியில மக்கள் கிட்ட காட்டுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வேணா பெருசா அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேராம இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து 10-20 வருஷம் கழிச்சு பாலிசி மேக்கிங்ன்றதும் பாலிடிக்ஸ் அப்படின்றதும் வந்து புரியாத லாங்குவேஜா இல்லாம மக்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜா இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஃபுட்டை பத்தியோ ஒரு கிரிக்கெட்டை பத்தியோ விமர்சிக்கிறோமோ, ஃபியூச்சர்ல திராவிடியன் மாடல் என்ன செய்ய விரும்புது அப்படின்னா பாலிசி மேக்கிங்கையும் பாலிடிக்ஸையும் மக்கள் இந்த மாதிரி விவாதிக்கக்கூடிய ஒரு புரியக்கூடிய லாங்குவேஜா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த டிராஃப்டா இருக்கட்டும், இல்ல என்ன வகையான ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம புரியாத தேவ பாஷையில தான் இருக்கும். சமஸ்கிருதத்துல இருக்கும், இல்ல ஹிந்தியில இருக்கும், அந்தந்த மாநிலங்களோட மொழியில இருக்கவே இருக்காது, இங்கிலீஷ்லயும் இருக்கவே இருக்கக்கூடாது. எக்ஸாம்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்கீம்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து புரியாத மொழியில இருக்கும். ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா பட்ஜெட்டை கூட மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்டுற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்டா இருக்கிறதா நான் நம்புறேன். தேர்தல் வாக்குறுதியில் கிட்டத்தட்ட 543 வாக்குறுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பாதியை நிறைவேற்றவே இல்லை. அதாவது சக்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னாரு, அதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் இபி கணக்கீடு வந்து மாசம் மாசம் எடுப்பாங்க, மாசம் மாசம் பில் கட்டலாம் சொன்னாங்க, அதுவும் இல்லை. இது வந்து ஒரு வெற்று பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர் சொல்லியிருக்காங்களே. இல்ல குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த குறையை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சொன்ன திட்டங்கள் தாண்டி சொல்லாத பல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த திட்டங்களுடைய விளைவு ரிசல்ட் இன்னைக்கே கிடைக்குமான்னு கேட்டா இன்னைக்கே கிடைக்கக்கூடியது இல்லை. உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம்ல ஆரம்பிச்சு புதுமை பெண் திட்டம் வரைக்கும் அந்த குழந்தைங்க சத்தா உருவாகி வர்றது 10 வருஷம் கழிச்சு அவங்க எவ்வளவு ஆரோக்கியமான குழந்தைங்களா இருக்காங்கன்றதுக்கான வெளிப்பாடு. பட் அதை கொண்டு வந்து எம்கே ஸ்டாலின் யாருக்கும் தெரிய போறது இல்லை. புதுமை பெண் திட்டம் மூலியமா நான் படிச்சு முடிச்சு வெளில வரும்போது, நான் வேலைக்கு போகும்போது இந்த தலைவருக்கு நன்றி சொல்லுவேன்னு கேட்டா பல குழந்தைங்களுக்கு அது தெரியவே போறது இல்லை. இன்னைக்கு தாய் தந்தை இழந்த குழந்தைகள் 50,000 பேருக்கு வந்து 18 வயசு வரைக்கும் இனிமே கவர்மெண்ட் 2,000 ரூபாய் வந்து கொடுக்க போறது இந்த பட்ஜெட்ல வந்திருக்கு. 3ஆம் பாலினத்தவன் சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்காவல் படையில வந்து சேர்க்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த புதுமை பெண் திட்டம் இந்த ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த 1000 ரூபாய் அப்படின்றது வாங்க போறாங்க இல்லையா. இனிமே 3ஆம் பாலினத்தவர்களும் அந்த 1000 ரூபாய் வந்து வாங்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை வந்து மாறி இருக்கு. ஸோ இப்படி எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் இது எவ்வளோ இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்ணா நான் கூட யோசிச்சிருக்க மாட்டேன். ஹெச்பிவிக்கு வந்து வேக்சின் வந்து 14 வயசுக்கு கூடிய குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் இப்ப போட இருக்கு. ஒரு பெண்ணா கூட நான் இதை யோசிச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த பெண்களுமே இதை யோசிச்சதில்லை. எங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் யோசிச்சிருந்தா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள ஆரம்பிச்சு ஹெச்பிவி வேக்சின் வரைக்கும் எவ்வளவு நுட்பமா குழந்தைகளுக்காகவும் மகளிருக்காகவும் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு திட்டம் கூட உங்களுக்கு பாராட்டுற அளவுக்கு கண்ணில் தெரியல. எஸ், குறைகள் இருக்கு, இல்ல எல்லா திட்டங்கள்லயும் குறைகள் இருக்கு, எல்லா கவர்மெண்ட்லயும் குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவல்ல போறதுன்றத கண்டிப்பா பார்ப்போம். உங்ககிட்ட நீங்க ஏதாவது விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விமர்சனம் சரியா இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் அதை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கு. நம்ம முதல்வர் அவர்கள் நம்ம ஒரு குறையின் கீழ் நின்று தமிழ்நாடுக்காகவும் மொழிக்காகவும் போராடலாம், நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தலைமை பண்போட இருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு, நல்ல விதமா விமர்சிச்சிருக்காரு. நீங்க தப்பா மட்டும் விமர்சிச்சுட்டு இருந்தா இந்த சமூகம் உங்களை தப்பா பார்க்கன்றதுனால சும்மா ஒரு அடையாளத்துக்காக மட்டும் இது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல நிஜமாவே உங்களுக்கு வந்து அது நல்லா இம்ப்ரெசிவான திட்டமா இருந்ததுனால நீங்க இதை விமர்சிச்சிருக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு தலைவரா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய விமர்சனமும் இந்த கவர்மெண்ட் டெஃபினட்டா எடுத்துக்குது, இல்லைன்னா சொல்லல. பட் நீங்க பெரும்பாலும் வச்ச விமர்சனம் வந்து நெகட்டிவான விமர்சனம் தான். ஹெல்தி பாலிடிக்ஸ்க்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்க எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இன்னைக்கு கூட அவரோட பாதுகாப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ மேபி அவர் இந்த பட்ஜெட்ல வந்து இந்த விலை உயர்ந்த காருக்கு வந்து இன்னும் கூட டாக்ஸ் எக்ஸம்ஷன் இதெல்லாம் கூட எதிர்பார்த்திருப்பாரு, அதனால கடுமையான விமர்சனம் வச்சிருந்திருக்கலாம், தெரியல. இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு இப்போ நான் எல்லாரும் எதிர்பார்த்தேன்னா கேஸுக்கு ஏதாவது குறையும், மானியம் ஏதாவது கொடுப்பாங்க. ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்தோன்னா பெட்ரோலுக்கு ஒரு 3 ரூபா குறைச்சாங்க, டீசல் குறைப்பாங்களா அப்பெல்லாம் எதிர்பார்த்தாங்க, அதெல்லாம் இல்லையே மேடம். ஸோ இந்த மாதிரி விஷயம் பெரும்பான்மையான செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கையில இதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம மட்டும்தான் இதுக்கு காரணமா இந்த கேஸ்ல ஆரம்பிச்சு டாக்ஸ் பில்லிங்ல இருந்து இந்த பத்திரப்பதிவுல இருந்து நிறைய விஷயத்துக்கு அலாங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டிய இது இருக்கு. அப்படின்றப்போ இதோடைய விலை குறைக்கணும் இன்னும் குறைக்கணும் அப்படின்றது நம்ம கையில மட்டும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க கிட்ட தான் வந்து இந்த டிபிடி மற்ற எல்லாத்துக்கான விஷயமும் இருக்கு. ஸோ ஆயில் மேக்கிங் ப்ராசஸ்ல இருந்து இந்த டைரக்ட் சப்சிடி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்து ஒன்றிய அரசு கையில இருக்கு, நம்ம கையில மட்டும் கிடையாது. ஸோ இதோடைய விலை குறைக்கிறதோ ஏத்துறதோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில மட்டும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல
ரொம்ப அடிப்படையா மக்களுக்கு அத்தியாவசியமா மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வேணா கேஸும் பெட்ரோலும் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா தெரியலாம். ஆனா இதை விட அத்தியாவசியம் ரைட்ஃபுல்லான எஜுகேஷனும் ரைட்ஃபுல்லான ஒர்க் ஸ்பேஸும். இன்னைக்கு 2200 கோடி நம்ம தமிழ்நாட்டு கல்விக்காக நம்ம குழந்தைகளுக்காக கிடைக்க வேண்டிய நிதி வரல. அந்த 2200 கோடி ஒருவேளை நிஜமாவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபண்ட் நம்ம கிட்ட இருந்திருந்தா மேபி நம்ம சைட்ல ஏதாவது குறைக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த திட்டத்துக்கு இதை ஒதுக்கி இருக்கலாம். ஆனா 2200 கோடி அவங்க ஒதுக்காததுனால ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அந்த காசை இன்னைக்கு மாநில அரசே நம்ம குழந்தைங்களோட கல்விக்காக 2200 கோடி போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த காசு மிச்சமா இருந்தா இன்னும் வேற ஏதாவது திட்டம் வந்திருந்திருக்கலாம். நீங்க சொன்னா சப்சிடி குறைச்சிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தர வேண்டிய டாக்ஸை ஒவ்வொரு முறையும் போராடி நம்ம வெல்ல வேண்டியது இருக்கு. நமக்கு நியாயமா நிதி பகிர்வா கிடைக்க வேண்டிய கல்விக்கான கடன் நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது இல்லாம மொழியை வச்சும் மாநிலத்தை வச்சும் லோக்கல் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது நல்ல விதமா வந்து காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் நல்லது பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஆளு கவர்னரை போஸ்ட்மேனை இங்க அமைச்சு அதை வச்சு உயிரை வாங்குறாங்க. இது இல்லாம தரம் தாழ்ந்த விமர்சனம், சீப் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோட மக்களுக்கு சேவை செய்யற ஒரு இடத்த இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிரியேட் பண்ணல. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்க்கு நடுவில் இவ்வளோ நல்ல கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்றதே இட்ஸ் மச் அப்ரிஷியேட்டபிள். ஒட்டுமொத்தமா அந்த பட்ஜெட் வந்து 2026 தேர்தல் நோக்கி தான் அந்த பட்ஜெட். குறிப்பா வந்து பெண்கள், அதுக்கப்புறம் பெண்களோட தக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் முதல் தர வாக்காளர்களை தக்க வைக்கிறது, இது ரெண்டு தான் திமுகவுடைய 2025க்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடும் போதும் இல்ல அவரை தாத்தான்னு குழந்தைங்க கூப்பிடும் போதும் இதெல்லாம் செட்டப் பண்ணது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் அப்பா தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை இன்னைக்கு நம்ம பட்ஜெட்டே வந்து சொல்லியிருக்கு. நான் பெரும்பாலும் போற இடங்கள்ல பதிய வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம முதல்ல கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் குழந்தைகளுக்காகவும் மகளிருக்கான திட்டங்கள். இந்த குழந்தைங்க ஓட்டு அரசியலுக்கு வருவாங்களான்னு கேட்டா காலை உணவு திட்டத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ் புதுவன் திட்டம்ல அந்த பையன் காசு வாங்குற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்களா, மறுபடியும் இவர் தான் சிஎம் ஆக்க போறாங்களான்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். நமக்கு தெரியாது, அவங்களுடைய புரிதல் பிடித்தம் வேறையா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி, என் தலைமுறையில என்ன சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் நல்ல சமூகமா உயரணும், தமிழ் சமூகம் அடுத்த இடத்துக்கு போகணும்னு ஒரு தலைவர் யோசிச்சதுனாலதான் ஸ்டிக்கர் ஒட்டாத ஒரு கவர்மெண்டா நிறைய விஷயங்கள் தான் கொண்டு வரன்றத பச்சிலம் குழந்தைகள் கூட தெரியாம கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப காலை உணவு திட்டம் சாப்பிடுற குழந்தைங்க எல்லாருமே ஓட்டரசியலுக்கு வர்றதுக்கு இன்னொரு 10-15 வருஷம் ஆகும். அப்போ எந்த ஆட்சி இருக்கும், எந்த தலைவர் இருப்பாங்க யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு மதிய உணவு திட்டம் அப்படின்றது இன்னைக்கு எப்படி படித்த தமிழ்நாட்டுக்கு பின்னாடி காரணமா இருக்கும், காலை உணவு திட்டமும் ஆரோக்கியமான தமிழ்நாட்டுக்கு பின்னாடி ஒரு காரணமா டெஃபினட்டா இருக்கும். அன்னைக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வந்து இவர் தான் கொண்டு வந்தாருன்னு படிப்போம், எம்ஜிஆர், காமராஜர். ஆனா நிஜமாவே அவங்களாம் ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஓட்டரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு அப்பாவும் தந்தையாவும் தலைவரா அவர் யோசிச்சதுனாலதான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. மகளிருக்கான குழந்தைகளுக்கான திட்டம் தான் பெரும்பாலும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல முதல் இடம் கல்விக்காக 45,000 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம சமூகத்து மேல, நம்ம தமிழ் மக்கள் மேல, பிள்ளைகள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் விஷனை தான் அது பிரதிபலிக்குதே தவிர்த்து இது ஓட்டு அரசுல மாறுமான்னு கேட்டா இல்ல. விதையை நம்ம போடுறோம், அறுவடை யார் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான். ஆனா எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமான ஒரு சூழலுக்காக தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு விதை போட்டிருக்காருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா என்னென்ன விவாதங்கள் வருதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.